அடுத்தியா 2000 பேப்பர் 15வது வெளிவாகணும். 2001 பேப்பர்ல 15வது வெளிவாகணும். 15 லைட் கேள்வி. 2015வது வெளி லைட்ல வந்தது. பதினஞ்சாவது வெளி ரைட் 15வது பேப்பர் குவிய தூரம் 25 சென்டிமீட்டர் உடைய குவியவில்லை ஒன்று. குவிய தூரம் 10 சென்டிமீட்டர் உடைய குவியவில்லை ஒன்றுடன் தொடுகையில் வைக்கப்பட்டு உள்ளது. இவ்வில்லை செய்யமானது 25 சென்டிமீட்டர் குவிய தூரம் குவியவில்லை, 10 சென்டிமீட்டர் குவிய தூரம் உடைய குவியவில்லை, 25 10. வில்லை சேர்மானத்தின் வருண்ட பெருமானம் உங்களுக்கு சேர்மானத்தின் உயரிடம் காண்றதுக்குரிய சமன்பாடு 1/f 1/f1 பிளஸ் 1/f2 மாதிரி காணலாம். சேர்மானத்துக்குரிய உயரிடம் சேர்மானத்தின் வலுவுள்ள பிரமாணம் தான் கேட்கப்படுறது. அதில் தனித்தனிய ஓராக வலுவுள்ள பிரமாணத்தை கண்டு போட்டு நேரடியாக என்ன செய்யலாம்னா கூட்டி விடலாம். இதை மனதாலே பார்க்கலாம். ஏனென்றா குவியவில்லைக்குரிய குவியத்தில் நிலப்பட்டு 25 சென்டிமீட்டர் இந்த சமன்பாடுல போட்டு எழுதித்தான் விடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு எழுதி நாம் எடுத்து காட்டணும். சேர்மானத்தின் குவியலிடம் காரணமா இருந்தார் 1/25 பெருமானம் என்ன இருக்கும்னா மைனஸ் குவிவு வில்லைக்கு சக குழிய வில்லைக்குரிய பெருமானம் என்ன இருக்கும்னா பிளஸ் குறி வழக்கப்படி குவிய வில்லைக்கு குவியத்திரம் மைனஸ் குழிய வில்லைக்கு குவியத்திரம் பிளஸ் நமக்கு தெரியும். ரெண்டு பேருக்கு மோசி என்ன இருக்கும்னா 25க்கும் 10க்கு மோசி 50 மோசி எடுக்கலாம். 50 மோசி எடுப்பியா இருந்தா இங்க -2 பேர் வரும், இங்க என்ன வரும் 5 பேர் வரும். -2 5 பேர் வரும். சரியா -2 சக 5 பேர் வரும். அப்ப 3 பேர் வரும். அப்ப 1/f பெருமானம் 50 3 50 வரும். 1/f பெருமானம் 3 50 பிளஸ் 7 1/f பெருமானம். சரி அப்ப f பெருமானம் என்ன இருக்கணும்னா 50/3 மாதிரி இருக்கு. f பெருமானம் 50/3. சேர்மான வில்லையில வர வேண்டாம் பேசுமான் 1/f மாதிரி போடுவாங்க. 1 50/3 பேரை வரும். அந்த 3 கூட மேல போடலாம். கீழே 10 இன்ச்சு 2 பேர் வரும். அந்த 10 இன்ச்சு 2 கூட மேல போட்டா 102 பேர். ஏன் 10 இன்ச்சு சொன்னா மீட்டர்ல மாட்டினா தான் கூட டயப்டர்ல வேணும். அப்ப 50/3 இருக்குன்னா சென்டிமீட்டர். அதை மீட்டருக்கு மாற்றமா இருந்தா 10 இன்ச்சு 2 இருக்கும். அந்த 10 இன்ச்சு 2 கூட மேல போட்டா 102 பேர். இப்ப 50 100 போட்டுனா இது 2. இப்ப வலுவில பெருமானம் 6 டயப்டர் 2 பேர் பிளஸ் வேறும் விளைய உயிரினம் சொல்லி விளையாவாத பெருமானம் இரவாக குழிவில்லைக்கு பிளஸ். அப்ப குழிவில்லைக்குரிய வேலை தான் பிள்ளையில வேலை போதா குழிவில்லைக்குரிய வேலை மைனஸ். சரியா பிளஸ் மைனஸ்ல பெருக்கியில. ஆனா எப்படி நேரடியா சமன்பாடு மேற்கட்டு ஒவ்வொருத்தரோட அழகி கொண்டிருக்கிறது பாருங்க நல்லா பார்க்கலாம். சரியா எனக்கு வேண்டி சின்ன கேள்வி பிறகுக்கான எளிதா குவிவில்லைக்கான வில்லையிலக்குரிய வலுன்னு சமன்பாடு சொன்னா P= 1/f. அதுல விளைய உயிரின பொருளும் இது மீட்டர்ல இருந்தா தான் இது டயத்தர்ல இருக்கும். அவை மீட்டருக்கு மாற்றணும் இருந்தா சென்டிமீட்டர்ல வார்த்தை 10 இன்ச்சு இருக்கும். சேர்மான வில்லைன்ற உயிரின காந்தத்துக்கு சமன்பாடு இருக்கு. 1/f = 1/f1 + 1/f2. அதுல குவியவில்லைக்கான குவியலிடம் என்ன இருக்கும்னா மைனஸ், குவியவில்லைக்கான உயிரினம் பிளஸ் குறிவிலக்கு பயன்படுத்த வரும். வலுவுக்குரிய குறிவிலக்குன்றது ஒரு வில்ல குவிக்கு மேல இருந்தா அது பிளஸ், விதிக்கு மேல இருந்து மைனஸ். இப்ப சேர்மான வில்ல குழிவு வில்லியா இருந்தா அது இந்த வலு மைனஸா இருக்கும். என்னது விதி சேர்மான வில்ல குவிய வில்லியா இருந்தா அது வலு பிளஸா இருக்கும். இப்ப நேரடியா காரணமா இருந்தா 25 சென்டிமீட்டர் உயிரினத்துக்குரிய வலுவுள்ள பெருமானத்தை நேரடியாக காணலாம். இந்த நேரடியா வலுவு இருந்தா P1 + P2 கூட்டி விடலாம். வலுவுக்குரிய சேர்மான சமன்பாடு சொன்னா P7 P1 + P2. இன்னைக்கு இந்த சமன்பாடு தெரியா நேரடியா எடுத்துலாம் கூட்டலாம். அப்ப அதுக்கு P1 P2 தெரிய வரும். P1 P2 பிளஸ் மைனஸ் தெரிய வரும். குவிய வில்லைக்கு வேலை பிளஸ், குழிவு வில்லைக்கு தான் வேலை மைனஸ்.
இப்போ குழிவிட்டு 25 சொன்னா அவற்றை விலை நீ மனதால பார்க்கலாம். 1 × 25 இதுல 10 வரும். அந்த 10 மேல கொண்டு போய் 100. அப்போ குவியவில்லைக்குரிய வலுவற்ற வருமானம் 100 × 25 வரும் பிளஸ் 4 வரும். இது மனதால பார்க்கலாம். 100 × 25 பிளஸ் 4. அதே மாதிரி குழி விலைக்கு பிரமாணம் காட்டுறதா இருந்தா குழி விலைக்கான பிளஸ் 4 மனதால பார்த்தாச்சு. குழி விலைக்கு பிரமாணம் காட்டுறதுனா அது பெறப்பட்டிருக்கிறது 10. அப்போ 1 × 10 10 மேல போனா 100 வரும். 100 × 10 எவ்வளவு? 15 வரும். ஆனால் அதற்குரிய வருமானம் -15 வரும் இந்த புள்ளி வட்டத்தால. இப்ப விட நேரடியா போடலாம் பாருங்க, -6 இப்படி எழுதி கொண்டிருக்காங்க. நேரடியா எழுதலாம். தனித்தனி ஒரு விலைக்குரிய வேல்யூ காட்டா சேர்மான வில்லின வேல்யூன்னு சொன்னா நேரடியா கூட்டது P1 + P2. ஆனா குடிவிளக்கு கன்சிடர் வரும். குழுவுக்கு வேல்யூட வருமானம் பிளஸ், குழுவுக்கு வேல்யூட வருமானம் மைனஸ். அப்போ குவிவுக்குரிய வேல்யூவை கண்டா 1 × 25 தர 10 10 மேல கொண்டு போனா 100 100 × 25 4. அது மாதிரி குவியவில்லையை கண்டா குழியவில்லையை கண்டா 1 × 10 தர 15 வரும். 15 மேல போனா 100 100 × 10 15 வரும். அது குழி வட்டத்தால மைனஸ். இதெல்லாம் நல்லதாலே செய்யலாம். அப்ப சேர்மான வில்லின்ற வேலைகளா இருக்கும் 6 சேர்மான வில்ல குழிவு வில்லியாவது இருக்கணும் மைனஸ்ல வார்த்தா. ரைட், பண்ணுவோம். பதினேழாவது வெளியே காரணம் 17. ஓகே, 17வது என்ன கேள்வி சொல்லப்படுகிறது? ஒரு அரியத்தை பற்றிய ஒரு கேள்வி. ரைட்தான் அரியத்தில் ஒரு நிற ஒளிக்கதிர் ஒன்று அரிய மொழியூடாக சென்ற பின்னர் இழிவு விலகல் உள்ளது. அரியத்தின் முகம் ஒன்றினால் உண்டாக்கப்படும் விலகல் கோணம் 20 வாகினில் அந்த கதிரில் ஏற்பட்டிருக்கிற மொத்த விலகல் கோணங்களால் எடுக்கப்பட்டது. அதில் அரியத்தில் வர ஒளிக்கதிர் இழிவு விலகலுக்கு உள்ளாகும். இழிவு விலகலுக்கு உள்ளாக இருந்தால் இழிவு விலகல் நிலையில அந்த ஒளிக்கேற்றின் பாதை இழிவு விலகல் நிலையில ஒளிக்கேற்றின் பாதையின மட்டும் இழிவு விலகல் இல்லை. முதலாம் முகத்துல வர படகோணம் 2ஆம் முகத்துல வர படகோணத்துக்கு சமம். இது எதுக்கும் அரிய கோணம் இல்லை. இது அரிய கோணம் ஏன் எடுத்தா இழிவு விலகல் நிலையில அரியத்துக்குள்ள ஒரு ஒளிக்கேற்றினதா இருக்கும்னா கீழ் பக்கத்துக்கு சமாந்தரமா போகும் மாதிரி படிக்கிறாங்க. அதுல நீங்க அதை வெளியேற ஒளிக்கேற்று முதலாம் முகத்துல என்ன படகோணம் பெறுதோ அது 2ஆம் முகத்துல அதே படகோணம் பெறணும் என்றா இங்க இருக்கிற படகோணத்தின் பெருமானம் ஐயன் எழுதியா இருந்தா இதுல இருக்கிற படகோணத்தின பெருமானம் என்ன இருக்கும்னா ஐயன் தான் இருக்கு படகோணத்தின பெருமானம் இழிவு விலகல் நிலையில. அப்ப இதுல இருக்கிற முழுகோணத்தின பெருமானம் 6 இதுல இருக்கிற முழுகோணத்தின பெருமானம் என்ன இருக்கும் 6 இருக்கு. அப்ப முதலாம் முகத்துல வார விலகல் பெருமானம் என்ன இருக்கும்டா இழிவு விலகல் நிலையில முதலாம் முகத்துல வார விலகல் ஆனா ஒரு டிஎன் எடுத்தார். 2ஆம் முகத்துல வார விலகல் நேரிய ஒடுக்கிட்ட போயிருந்தா இதுதான் அந்த பாதை. 2ஆம் முகத்துல வார விலகல் இதுவும் என்ன இருக்கும் டிஆ தான் இருக்கு. முதலாம் முகத்துல வார விலகலும் 2ஆம் முகத்துல வார விலகலும் தான். ஏனண்டா இந்த முதலாம் முகத்துல வார விலகலுக்கு தான் நீங்க என்ன கொள்ளலாம்டா I-R கொள்ளலாம். ஏன் இந்த நேர்கோடு இந்த மாதிரி போனா இவ்வளவு கோணம் என்ன இருக்கும்னா ஐ அந்த ஐயிலே இருந்த ஆற கலைச்சா டி வரும். ஏன் இவ்வளவு கோணம் ஐந்தால் குத்தேர் கோணம் இங்க வார கோணத்துக்கு இந்த கோணம் தான் குத்தேர் கோணம். அப்படி 2ஆம் முகத்துல வார விலகல் கழிச்சா இவ்வளவு கோணம் தான் என்ன இருக்க போகுது ஐ. இந்த கோணம் என்ன இருக்க மாட்டா ஏன்னா அது குத்தேர் கோணம். அப்ப I-R தான் இதுல வார டீயா இருக்கும். அப்ப இந்த டி என்ன இருக்கும்னா I-R இருக்கும். இதுல வார இந்த டி என்ன இருக்கும்னு சொன்னா I-R தான் இருக்கு. இந்த I-R பிரமாணம் தான் அவனுக்கு தேவைப்படுது 20 வா. அப்ப மொத்த விலகல் என்ன இருக்கும் 2I-R இருக்கும். இது ரெண்டுலேயும் வார விலகல் சொல்லணும் கூட்டணும் மொத்த விலகல். மொத்த விலகல் என்ன இருக்கும் 2 × I-R 2 தர 20 மொத்த விலகல். மொத்த விலகல் 40 வாயா இருக்கும். இதெல்லாம் எழுதி கொண்டு நேரடியா சரியான இருக்கும். இது அடிப்படை செய்து அங்க செய்ய எழுதவும் முதலாம் முகத்துல வார விலகல்
இரண்டாம் முகத்துல வர விலகலுடைய ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை என்ன இருக்கும்? மொத்த விலகல். அப்ப முதலாம் முகத்திலேயும் இரண்டாம் முகத்திலேயும் விலகல் சமனா இருக்கும். விளிவு விலகல் நிலையில முதலாம் முகத்துல வர விலகல் மட்டும்தான் உனக்கு திரைப்படம் 20. அப்ப ஒட்டுமொத்த விலகல் சொன்னா 2 விலகலையும் கூட்ட வரும். 40 வகையா இருக்கும் ஒட்டுமொத்த விலகல். ஒரு அறியத்தில விளிவு விலகல் நிலையில சென்ற ஒலிக்கேட்டில முதலாம் முகத்துல வர பலகோணம் இரண்டாம் முகத்துல வர பலகோணத்துக்கு சமன். வெளிப்படைவானத்துக்கு 2 முடிகோணங்கள் சமன். அதை வச்சுக்கொண்டு நிறைய விஷயம் கிடைக்கும். நான் ஒரு அறியத்தில மொத்த விலகல் கோணத்துக்கான சமன்பாடு வாங்கியிருக்கும் டி சமன் I1 பிளஸ் I2 மைனஸ் ஏ. நம்ம அறியத்தில் வர மொத்த விலகலுக்கான கோணம் தான் டி சமன் I1 பிளஸ் I2 மைனஸ் ஏ. இந்த இடத்துல அந்த விஷயமே யோசிச்சுக்கொள். விழுதி விலகல் நிலைக்கு தான் குறியீடு டிஎல் போடுவது. I1 I2 சமனா இருந்தா இதுக்கு மை போட்டா இதுக்கு 2i என்ன மேலே போடலாம். அதனால மைனஸ் ஏ. இதே எங்கால போடுறீங்களா இருந்தா 2i இந்த பெருமானம் என்ன ஏ பிளஸ் டி மேலே போடலாம். அப்ப ஐயின் பெருமானத்துக்கு என்ன போடலாம்னா ஏ பிளஸ் டி பை 2 மேலே போடலாம். ஐயின் பெருமானம். சாரி. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கலாம். அப்ப இந்த விளிவில நிலையில வர பலகோணத்துக்கு பெருமானம் ஏ பிளஸ் டி பை. ஒரு அரிய கோணம்ன்றது R1 பிளஸ் R2க்கு சமன் மாதிரி படிச்சினாங்க. R1 பிளஸ் R2 சமன் அரிய கோணம். விளிவு விளைவிலையில R1 R2 சமனா இருந்தா இதுக்கு மாற போட்டா ஏ சமன் 2R போடுவாய். அப்ப ஆர் சமன் என்ன போடலாம்னா ஏ பை 2 போடலாம். ஒரு அரியத்தில விளிவு விலகல் நிலையில வர பலகோணம் என்னவா இருக்கும்னா அரிய கோணத்தின் நிறவாசியா இருக்கு. ஒரு அரியத்துக்குள்ள மஞ்சள் போனாலும் பச்சை போனாலும் நீலம் போன்ற வேற நிறமுடைய ஒளிக்கேட்ட போனாலும் விளிவு விலகு நிலையில் அதன் போதா இருந்தா இந்த முறிகோணம் என்பதா இருக்குள்ள அரிய கோணத்துல வைக்கிறது. ஒரு அரியத்துக்குள்ள மஞ்சள் ரகம் போகுது, பச்சை ரகம் போகுது. அந்த 2 நிறமும் அதையக்கூடிய விளிவு விலகு நிலையில போகுது. அப்ப அந்த நிறங்களுக்குரிய முறிகோணம் என்னவா இருக்குன்னு கேட்டா அரிய கோணத்து நிறவாசி. அரிய கோணம் 60 வகையா இருந்தா மஞ்சளா இருந்தாலும் பச்சையா இருந்தாலும் முறிகோணம் 30 வகையா இருக்கு. வெப்ப இழிவு விலகு நிலையில போயிருக்கு. இப்ப இந்த ஐயையும் ஆரையும் வச்சு கொண்டுதான் ஒரு ஐயத்தின் முறிவு சுட்டிக்கான சமன்பாடு சின்னத்திலே படிச்சிருப்பாய். சைன் ஐ என்பது சைனார் என்ன சரியா முறிவு சுட்டிக்கான சமன்பாடு சைன் ஐ என்பது சைனா. இதை பிரதிட்டாதான் ஒரு ஐயத்தின் முறிவு சுட்டிக்கான போது என்னது சைன் ஐக்கு பதிலாக போடுவாய் சைன் ஏ பிளஸ் டி பை 2. ஐக்கு பதிலாக ஏ பிளஸ் டி பை 2. சைன் ஆறுக்கு பதிலாக போடலாம் ஏ பை 2. ஒரு அரியத்தின் முடிவு சுட்டிக்கான போக சைன் ஏ பிளஸ் டி பை 2 சைன் ஏ பை 2 மாதிரி போடலாம். முடிவு சுட்டிக்கான போக இந்த இடத்துல அந்த விஷயத்தையே ரிவிஷன் பண்ணிக்கொள். இது சின்ன விட முதலாம் மூத்துல வார விலகல் 20 இருந்தா இரண்டாம் மூத்துல வார விலகல் 20. மொத்த விலகல் 40. நோட் பண்ணுங்க. இது 18வது கேள்வி. பதினெட்டாவது ஒரு பார்வை குறைபாடு சம்பந்தமான கேள்வி. சரியா குறைபாடு சம்பந்தமான கேள்வி. நீள்பார்வை குறைபாடு உள்ள ஒருவருடைய அண்மை புள்ளி 50 சென்டிமீட்டர். நீள்பார்வை குறைபாடு உள்ள ஒருவருடைய அண்மை புள்ளி 50 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள பொருட்களை எளிதாக நோக்குவதற்கு அவருக்கு தேவைப்படும் மூக்கு கண்ணாடியிடம் இல்லை. நீள்பார்வை குறைபாடு என்ற என்ன சொன்னா தூரத்தில் இருக்கிற பொருள் மட்டும் தான் தெரியும். நீள்பார்வை குறைபாடுன்னு சொன்னா தூரத்தில் இருக்கிற பொருள் மட்டும் தான் இவருக்கு தெரியும். அப்ப கிட்ட இருக்கிற பொருளை பார்க்கணுமா இருந்தா இவர் போட வேண்டிய லென்ஸ் என்ன இருக்க தான் கேள்வி. இவருக்குரிய அண்மைப்புள்ளி சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் சொன்னா 100 சென்டிமீட்டர் 150. இவருக்குரிய அண்மை புள்ளியில வருமானம் சொல்லப்பட்டது 50. இவர் 50க்கு பின்னுக்கு இருக்கிற பொருளை தான் பார்ப்பேன். 50க்கு பின்னுக்கு இருக்கிற பொருளை தான் இவரால் பார்க்க முடியும். 50க்குள்ள வார பொருட்களை பார்க்க முடியாது. நீள் பார்வை என்றால் அவருக்கு நீளமான பார்வை மட்டும்தான் இருக்கு. அப்ப 25 சென்டிமீட்டர் தூரத்துல வர பொருளை பார்க்கணும்னா இருந்தா இந்த நபர் என்ன புவியத்தின முடிய லென்ஸை பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்துற லென்ஸ் இந்த இதுல ஒரு லென்ஸ் போடப்படுறதா இருந்தா இந்த லென்ஸுக்கு என்ன புவியத்தினம் வரும். அது நிறம் என்ன தன்மையா இருக்க முடியாது.
உடனே இந்த கேள்வி எப்படி நீ செய்ய வேண்டும்னா இப்ப 25ல இருக்கிற பொருளுடைய பிம்பத்தை 25ல இருக்கிற பொருளுடைய பிம்பத்தை இந்த லேன்ஸ் இது முன்னுக்கு போடுற இந்த வில்ல மட்டும் மட்டும் 50ல கொண்டு உருவாக்குமா இருந்தா அந்த 50ல வர பிம்பத்தை என்ன செய்யணும்னா கண் இல்லவா இந்த நோமலா கண் இல்லை 50க்கு பின்னுக்கு இருக்கிற உள்ள பார்க்கும் நோமலா இந்த கண் என்ன செய்யணும் 50க்கு பின்னுக்கு வர பொருளை பார்க்கும் 50க்குள்ள வர பொருளை தான் பார்க்குது இல்லை அப்ப இந்த முன்னுக்கு நாம போட வேண்டிய லேன்ஸ் என்ன வேலை செய்யணுமா இருந்தா 25ல பொருள் இருந்தா அதுல பிம்பத்தை மட்டும் மட்டும் 50 உருவாகும் அப்ப 25க்கு பின்னுக்கு பொருள் இருந்தா பிம்பத்தை 50க்கு பின்னுக்கு உருவாகும் அப்ப பொருள் பின்னுக்கு பின்னுக்கு வெளியே பிம்பம் 50க்கு பின்னுக்கு பின்னுக்கே போய் கொண்டிருக்குமே இருந்தா அந்த 50க்கு பின்னுக்கு வர பிம்பங்கள் என்ன செய்யணும்னா காண்பில்ல வரும் அப்ப இந்த முன்னுக்கு போட வேண்டிய லென்ஸ் 25ல இருக்கிற பொருள் பிம்பத்தை மட்டும் மட்டும் 50ல உருவாக்கினா அந்த பிம்பத்தை காண்பில்ல வரும் அந்த மட்டும் மட்டும் நிலைமைக்கு லென்ஸுக்கு வில்லை குதிரம்பா வைக்க கூடிய திருத்த வேண்டாம் 1/வி மைனஸ் 1/27 1/8 வில்லை குதிரம் அப்ப இது லென்ஸுக்குரிய பிம்பத்துடன் என்ன இருக்கும்னா 25ல இருக்கிற பொருள் பிம்பத்தை 50ல உருவாக்குது அப்போ ஒன்றின் நம்ம என்ன இருக்கும்னா பிம்ப தூரம் இங்க ஒளிக்கேட்டி எல்லாம் படுகதிர் திசைக்கு எதிர் திசையாக இருக்கும் இந்த மாதிரி ஒளிக்கேட்ட போனா அதுக்கு பின்னாடி தான் பிம்பம் எழுது இப்போ படுகதிர் திசைக்கு எதிர் திசையா வந்தா குடிவிளக்கு படி பிளஸ் இதுல வர மைனஸ் அப்படியே வரும் பொறுத்தூரம் என்ன இருக்கும்னா 1/25 அது சமன் நீ குவியத்துறதுக்கு வருமானம் தான் காண வரும் விடையிலா குவியத்துறதுக்கு வருமானம் பிளஸ்ல வந்தா அது குவிய இல்லை குடிவிளக்கு படி குவியத்துறதுக்கு வருமானம் மைனஸ்ல வந்தா அது குவிய இல்லை ரெண்டு பேருக்கும் ஓசி என்ன இருக்கும்னா 50 ரெண்டுக்கும் ஓசி 50 அப்ப இங்க 1 - 2 என்ற மாதிரி வரும் அது காரணம் 1/8 பண்ண மாதிரி வரும் ஒன்று ரெண்டா கிடைச்சா -1 இப்போ -1 50 பேரும் 1/8 அப்ப எஃப்ல வருமானம் -50 சென்டிமீட்டர் மாதிரி வரும் -50 சென்டிமீட்டர் வருதா இருந்தா மைனஸ்ல வந்தா அது என்ன இல்லை புவிய வில்லியா இருக்கணும் ஒருக்கு வில்லியா இருக்கணும் பயன்படுத்த வேண்டிய வில்லை 50 சென்டிமீட்டர் புவியை தரக்கூடிய ஒரு ஒருக்கு வில்லியா பயன்படுத்த கூட மூன்றாவது ரைட் அப்ப இது பார்வை குறைபாடுறதால இந்த வேலை செய்யவும் அதாவது வந்து 25ல இருக்கிற பொருள் என்பது இந்த லென்ஸ் மட்டும் மட்டும் 50 ரூபாய்க்குனா சரி அந்த மட்டும் மட்டும் இல்லை வைக்க வில்ல திருத்த பாக்கியா இருந்தா புதிய திருத்த காணலாம் இதுதான் அப்ப 50 சென்டிமீட்டர் புதிய தூரமுடைய மைனஸ்ல வாழ்ந்தால ஒருக்கு வில்லியா இருந்திருக்கணும் 3வது பொறுத்தினார் அந்த கேள்வி செய்தால் 19வது வெளியே பாருங்க ஹீட்ல வர வேண்டிய அது செய்யலாம் படிப்பிக்காச்சு 19வது வெளி பாருங்க 19வது வெளி இதுக்குனே நான் கூட்டிலேயே செய்து விட்டுருப்பேன் நீரின் வெப்பநிலையை 20 30 உயர்த்தி 1 கிலோகிராம் நிமிடம் என்னும் விதத்தில் வெந்நீரை வழங்குவதற்கு மின் வெப்பமாக்கி கொண்டு பயன்படுத்தப்படுகிறது வெப்பமாக்கும் மூலகத்தின் இழிவு எவ்வளவு எடுக்கப்பட்டது இப்ப உனக்கு தெரியும் வழங்கப்படுற வெப்பத்துக்கான சமன்பாடு சொன்னா Q7 ms வழங்கப்படுற வெப்பத்துக்கான சமன்பாடு Q7 ms இங்கால நேரத்தால வைக்கியா இருந்தா இங்காலே நேரத்தால வைக்கலாம் ஓகே ஒரு சர்க்கிள் வழங்கப்படுற வெப்பம் தான் தரு அது இதுக்கு வலுவடு போட்டா இந்த வலுவில வருமானம் ms தீட்டாவுக்கு டி என்று போடலாம் இந்த டி என்னால இவருக்கு விழுங்குவோம் யாரு நினைவுகளை வரும் இப்ப இந்த வலுவில வருமானம் தான் எவ்வளவு வந்து நம்பக்கப்பட்டது ஒரு நிமிடத்துல 1 கிலோகிராம் நீரை வழங்கணும் அப்ப ஒரு நிமிடத்துல 1 கிலோகிராம் நீரை வழங்கணும் அப்ப நீரின் தெளிவுக்கு நீ 1 கிலோகிராம் போட்டா ஒரு நிமிடத்துல வழங்கணும்னா எஸ்ஏல 60 செகண்ட் எஸ்ஏல கொடுத்தா விடை மெசேல இருக்கு பேட்ல நேரத்துக்குரிய எஸ்ஏல சர்க்கர் அது நீங்க பேசிக்கே வந்து அடிப்படை பகுதியை கண்டிப்பது தன்னுப்பக்குள்ள தரப்பட்டிருக்கு நீருக்கு 4200 வெப்பநிலை மாற்றம் 20ல இருந்து 30க்கு போனா எவ்வளவு வெப்பநிலை மாற்றம் 10 இதெல்லாம் சின்ன சின்ன கேள்வி இதெல்லாம் ஒரு கேள்வி படிக்க செய்ய அனுபவம் ஈஸியா செஞ்சு போயிடலாம் இதுல வருஷ விடையும் பட்டலாம் 6ஐயும் 42ஐயும் பட்டினா 6 7 42 இவ்வளவு 700 அப்ப 700 வேட் நிறைய இல்லையா 700 வேட் இதே மாதிரி நிறைய பேர் செய்து பார்க்க நேரம் கேள்வி நிறைய பேர் செய்த அனுபவம் வந்து ஈஸியா செய்யலாம் எல்லாம் கேள்வி செய்து பார்க்க முடியாது 19வது கேள்வி செய்து பார்த்துட்டு இருந்தா அடுத்த கேள்வி நான் படிச்ச பாடத்துக்கு வேற கேள்வி மிச்செல்லாம் படிக்கல படிச்ச பாடத்துக்கு வேற கேள்வி அடுத்த இது பார்க்கலாம்டா
29வது கேள்வி பார்க்கலாம். இடையில வர வழியை படிப்பீங்க. 29வது கேள்வி தான் பார்க்கலாம். அடுத்த கேள்வி 29வது கேள்வி செய்து விடையை போடுவா செய்தா சும்மா இருக்கா? 29வது கேள்வி செய்து விடையை போடுவா. 29 என்ன விட? தர்மிகா சரியான விடை. மெட்டாக தர்மியா மட்டும்தான் சரி. மெட்டாக அப்படியே. ஹஜூரா. ஹஜூரா சரியான விடை. தர்மிகா விட தான் விடை என்ன? தர்மிகா செக்குரா விடை. இதில் சொல்லப்பட்டிருக்கு வானியல் தொலைக்காட்சி. வானியல் தொலைக்காட்டின்னு சொன்னா வானியல் தொலைக்காட்டி இல்லை. கோண ஒரு பெருக்கத்துக்கான சமன்பாடு எக்னோட்டுங்கள் எஃப்இன்னு வரை படிச்சாய். இதுதான் வானியல் தொலைக்காட்டில கோண ஒரு பெருக்கத்துக்கான சமன்பாடு எக்னோட்டுங்கள் எஃப்இ. எக்னோட்டுன்றது என்ன இருக்கும்னா தொலைக்காட்டி, அதாவது பொருளிக்குரிய குவியல்கள். எஃப்இ என்றது பார்வை துண்டுக்கான உயரிடம். சரியா? எஃப் நோட் பொருளுக்கான உயரிடம், எஃப்இ பார்வை துண்டுக்கான உயரிடம், கோண பெருக்கத்துக்கான ஒவ்வொரு எழுதினா எக்னோட்டுங்கள் எஃப்இ வேணும். அதே ஒரு வானியல் தொலைக்காட்டி இயல்பான சொற்பஞ்சியில் இருந்தா கருவின் நீளம் என்ன இருக்கும்னா 2 குவிய நிலங்கள் கொடுத்துயா எஃப் நோட் பிளஸ் எஃப்இயா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வரும். இதெல்லாமே நாங்க போய் தான் எடுத்து சாப்பாடு செய்யற பொருவியா இருந்தா அது கரெக்ட். மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கேட்டு செய்ய நம்ம சில பேர். அப்ப எஃப் நோட்டுகள் எஃப்இ என்ன இருக்கும்னா தொலைக்காட்டின் கோண பெரிதாக. எஃப் நோட் பிளஸ் எஃப்இ என்ன இருக்கும்னா தொலைக்காட்டின் மொத்த நீளம் கருவில லென்ஸு கிட்டப்பட்ட தூரம் எஃப் நோட் பிளஸ் எஃப்இ. அதுக்கப்புறம் எஃப் நோட்டே தெரியும். எஃப் நோட் சொன்னா பொருளிவில் என்ற உயரிடம், எஃப்இ என்றா பார்வை துண்டுக்கான உயரிடம். அப்ப இதுல அவன் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னான். இதுல வந்து மானிய தொலைக்காட்டி ஒன்று 5 சென்டிமீட்டர் உயரத்தில் உள்ள பார்வை துண்டை உடையது. இயல்பான சொற்பஞ்செய்கையில் பார்வை துண்டுக்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தூரம் 35. இயல்பான சொற்பஞ்செய்கையில் தொலைக்காட்டின் கோணம் பெரிதாகும். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்குது மானிய தொலைக்காட்டின் 5 சென்டிமீட்டர் குவியத்தினுடைய பார்வைத்தினுடையதான். பார்வை துண்டுக்குரிய பிரமாணம் தரப்பட்டிருக்கு 5. பார்வை துண்ட பிரமாணம் தரப்பட்டிருக்கு 5. நீ காண வேண்டியது எம் காரணமா இருந்தா எஃப் நோட்டை 5ஆல பிரிச்சா எம் பெரும். அது உனக்கு எஃப் நோட் தெரியும். ஆனா கருவின்ற மொத்த நிலம் தான் உனக்கு தரப்பட்டிருக்கு 35. அப்ப நீ என்ன செய்யலாம்? எஃப் நோட்டை காணலாம். எஃப் நோட் பிளஸ் எஃப் தான் தரப்பட்டிருக்கு 5. அப்ப இதை கொண்டு இங்கால கழிச்சு விடுவியா இருந்தா எஃப் நோட்டுன்ற பிரமாணம் பெரும். எவ்வளவு வருது? 80 சென்டிமீட்டர் பேர் எஃப் நோட். அப்ப எஃப் நோட் 80 வந்தா 80 5ஆல பிரிச்சா விட. அப்ப கேபிட்டல் எம்மிட வருமானம் என்ன இருக்கும்? 80 5. 80 5. 80 5 எவ்வளவு? 16 5 80. கூட 16. இதெல்லாம் மனதால் எழுதியா? சரியா? 16 இருக்கும் போன பெரிதாக. 5ஆவது விட பொறுத்தமா இருக்கும் 19வது கடி. நான் சொல்றாங்க விஷயம் கேபிட்டல் எஃப் செவன் எஃப் நோட்டுகள் பி எல் செவன் எஃப் நோட் பிளஸ் எஃப் விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமே அதுதான் இந்த கேள்விக்கு எல்லாம் ஃபைனல் பேப்பர்ல செய்ய ஒரு சேர்க்கணும் இருக்காது. 32வது வெளியே பாருங்க. 32 32வது வெளி பெர்லியும் கேட்ட கேள்வி ஹைட்ரோல வந்து 32வது வெளியே பார்த்துக்கோ செய்தார். முப்பத்தி ரெண்டு பெர்லியும் தெரிஞ்சிருக்காங்க வச்சிருக்கோம். அகலமான குறுக்கு ஓட்டு பரப்பில் இருந்து
ஒடுக்கமான குறுக்கோடு பிறப்பை நோக்கி ஒரு கிடைக்குழாயால அருவி பாயுதா இருந்தா அது அருவி என்றது பாகி என்று கதைப்போம். பாகி என்பது வழியை கதைக்கலாம், திரவத்தை கதைக்கலாம். அகலமான இடத்துல இருக்கு ஒடுங்கின இடத்தை நோக்கி ஒரு பாய் பாயுதா இருந்தா இங்க பாய் என்றது திரவத்தையும் கதைக்கலாம், வழியையும் கதைக்கலாம். பாய் அகலமான இடத்துல இருந்து ஒடுங்கின பாயுதா இருந்தா இதுல 3 கணியங்களோட கூடுதல் முன்மாதிரியா இருக்கு. உதாரணமா இந்த புள்ளி எடுத்தாலும், இதுல வார புள்ளி எடுத்தாலும், இதுல வார ஏ என்ற புள்ளி எடுத்தாலும், இதுல வார பி என்ற புள்ளி எடுத்தாலும் 3 கணியங்கள கூட்டுத்தொகை மாறி அதான் கண்டுபிடிச்ச வேறு. அது என்ன அந்த 3 கணியம் சொல்றாங்க? ஒன்று பி பிளஸ் ஹாஃப் ரோவி வேர்க்கம் பிளஸ் ரோஜிஹெச். இந்த 3 கணியத்தின் கூட்டுத்தொகை வேர்க்கம் மட்டும் மாறும். இதான் வேர்ல்டு கண்டுபிடிச்சது. இது இப்ப நாங்க ஒரே மட்டமான இருக்கிறதால ரோஜிஹெச் இந்த வருமானம் வந்து 2 சமமாக இருக்கு. அதனால ஏக்கும் பிக்கும் கருது இருக்கு. ரோஜிஹெச் வந்து ஒரே பெருமானமா இருக்கிறதால இதுல கூட்டுற மொத்தம் 3 கூட்டுத்தொகை, இதுல கூட்டுற மொத்தம் 3 கூட்டு சமனா போட வரும். இதுலயும் ரோஜிஹெச் சொன்னா சமன்பாடு இடப்பக்கம் பலப்பக்கம் ரோஜிஹெச் ஒரே பெருமானம் வந்தா கழிவட்டி லாபம். அப்ப இதெல்லாம் கருது இடமாட்டமா கருது. அப்ப பி பிளஸ் ஹாஃப் ரோவி வர்க்கத்தின் கூட்டுத்தொகையின் பெருமானம் மட்டும் கெண்டத்திலேயே ஏழையும் பியிலையும் மாறிய மாதிரி கொள்ளலாம். சரியா? பி பிளஸ் ஹாஃப் ரோவி வர்க்கத்தின் பெருமானம் மட்டும் ஏழையும் பியிலையும் மாறி என்று கொள்ளலாம். ஆனா உங்களுக்கு தெரியும் குறுக்கோட்டு பிறப்பு குறைஞ்ச வேகம் என்ன இருக்கும் கூட வேற. இதுல இருக்கிற பாயிண்ட வேகத்துல பாக்க இதுல இருக்கிற பாயிண்ட வேகம் என்ன இருக்கும்னா கூட வேற. சரியா? இது வீராஸ் போட்டா வீரம் இருக்கும்னா வீராஸ் பெருசு. அதுக்கு என்ன காரணம்னா பாய்ச்சல் வீதம் கியூ ஏ இன்டு வி என்ன மாதிரி இருக்கும். குறுக்கோட்டு பிறப்பத்துல வேகம் பாய்ச்சல் வீதம் வந்து பாய்ச்சல் வீதம் குறுக்கோட்டு பிறப்பு கூடினாலும் குறுக்கோட்டு பிறப்பு குறைஞ்சாலும் மாறாது. ஏன்னா ஒரு செகண்ட்ல இதுல 10 மீட்டர் கணம் திரவம் வெளியேறினா இதுலயும் ஒரு செகண்ட்ல 10 மீட்டர் கணம் திரவம் போகும் வெளியேறி கொண்டிருக்கோம். இடையில நிக்காது, போறதுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கோம். வெயில காய்ச்சாலும் நீர காய்ச்சாலும் பாய்ச்சல் வீதம் சமனா இருக்கணுமா இருந்தா இந்த பெரும்பாலும் மாறிலியா இருக்கணுமா இருந்தா ஏ கூடின இடத்துல பி என்ன இருக்கும் குறைவா இருக்கும். குறுக்குவெட்டு பிறப்பு கூடின இடத்துல வேகம் குறைவா இருக்கும். அப்ப அந்த ரீதியில நீ எடுத்துக்கொள்ளியா இருந்தா ஏலையும் பார்க்க பியில வேகம் கூட. அப்ப ஏலையும் பார்க்க பியில இந்த காஃப்ரோ பி இருக்க பெருமானம் கூடவா இருக்கும். ஆனா இது ரெண்டுத்தையும் கொடுத்தது ஏலையும் பியிலையும் சமனா இருக்கணும், மாறிலியா இருக்கணும். காஃப்ரோ பி வர்க்கம் பியில கூடவா இருந்தா பியில அமுக்கம் என்ன இருக்கும் கூடவா இருக்கும். இதுல வர பி கூடவா இருக்கணும் அமுக்கம். அப்ப ஏயில் இருக்கிற அமுக்கத்துக்கு பார்க்க அதுக்கு நிலையியல் அமுக்கம் வந்தன. இது இயக்கவியல் அமுக்கம். காஃப்ரோ இயக்கம் வந்து ஒரு அமுக்கம் தான். ஏன் எஸ்ட்ரோஜி ரோஜியது ஒரு அமுக்கம் தான். இயக்க நிலையியல் அமுக்கம், காஃப்ரோ வீக்கம் இயக்கவியல் அமுக்கம். ரோஜியத்தும் ஒரு திரவத்தின் விலங்கான அமுக்கம் தான். பழைய திரவ அமுக்கத்துக்கு எழுதாம பிளஸ் எஸ்ட்ரோஜி அதை இந்த மாதிரி ரோஜியேட். அப்ப ஏயிலையா பியிலையா நிலையியல் அமுக்கம் கூட இருக்கும். ஏயில தான் நிலையியல் அமுக்கம் கூட. இந்த ஏயில வேகம் கூட இருக்கு. அப்ப நிலையியல் அமுக்கம் கூட வேற. நிலையியல் அமுக்கம் என்றது ஒரு திரவத்தின் எல்லா திசையிலையும் இருக்கு. இந்த திரவத்தின் எல்லா திசையிலையும் நிலையியல் அமுக்கம் இருக்குன்னா இந்த மீனிங். இதுல ஒரு புள்ளி எடுத்த நிலையியல் அமுக்கம் இந்த திசையிலையும் இருக்கும், இந்த திசையிலையும் இருக்கும், இந்த திசையிலையும் இருக்கும், இந்த திசையிலையும் இருக்கும், எல்லா திசையிலையும் நிலையியல் அமுக்கம் இருக்கு. ஆனா இயக்கவியல் அமுக்கம் காஃப்ரோ விவர்க்கம் இயக்க திசையில மட்டும்தான் இருக்கு. சரியா? இதுல வர காஃப்ரோ விவர்க்க பிரமாணம் மட்டும் இயங்குற திசையில மட்டும்தான் இருக்கு. உதாரணமா இந்த திரவம் இயங்குறதுக்கு செங்குத்தா ஒரு கலப்பை நீ குடிப்பியா இருந்தா இந்த திரவம் இயங்குறதுக்கு செங்குத்தா கலப்பை குடிச்சா இதுல ஒரு உதைப்பு விசை ஒடி வரும். அப்ப இந்த உதைப்பு விசை எந்த அமுக்கத்தால வந்திருக்கும் கேட்டா என்ன சொல்லுவாய்? அது ஒரு கலப்பண்டை செங்குத்தா குடிச்சா அதுல ஒரு உதைப்பு ஒடி வரும் திரவத்தால இயங்குறது செய்யல. அப்ப அந்த உதைப்பு விசை எந்த அமுக்கத்தால வந்திருக்கும் கேட்டா நீ சில இயக்கவியல் அமுக்கம் யோசிக்க போகணும். அன்பிலே அதுல வர உதைப்பு விசை இயக்கவியல் அமுக்கத்தாலையும் வரும், நிலையியல் அமுக்கத்தாலையும் வரும். இந்த ரெண்டாலையும் வரும். நிலையியல் அமுக்கம் எல்லா திசையிலையும் இருக்கும், இயக்கவியல் அமுக்கம் இயக்க திசையில மட்டும்தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நாம ஒரு கலப்பண்ட குடிக்கிறதா இருந்தா அதுக்கு உதைப்பு என்ன இருக்கும்னா நிலையியல் அமுக்கத்தாலையும் வரும், இயக்கவியல் அமுக்கத்தாலையும் வரும். அதுல வர உதைப்பு இந்த பி பிளஸ் காஃபோ இவருக்கு ரெண்டாலையும் வரும். அப்ப நான் இதுல ஒரு மட்டையை பிடிக்க வர உதைப்பு விசை, இதுல ஒரு மட்டையை பிடிக்க வர உதைப்பு விசையும் வேற கூட கூட வேற இருக்குமா சமனா இருக்கும். இதுல ஒரு மட்டையை பிடிக்க வர உதைப்பு விசை,
இந்த இடத்துல ஒரு மட்டையை பிடிக்க உதவி செய்யணும்னா சமனா தான் இருக்கு. ஏன்டா கெண்டத்திலே இந்த கூடுதலமா அத்தன் பொருள் இரண்டு இதுல இருக்கிற டி பிளஸ் காஃப் ஓயில் இருக்கும் இதுல இருக்கிற டி பிளஸ் காஃப் ஓயில் இருக்கும் என்ன ஒன்று கூடனா ஒன்று குறையும் ஆனா மொத்தத்துக்கு பிரமாணமா போகுது அப்ப நீ இதுல ஒரு மட்டையை பிடிக்க என்ன உதவி வருதோ அதே உதவி தான் இதுல ஒரு மட்டையை பிடிக்க வரும் ஆனா இந்த திரவம் மோர் ரசைக்கு சமாந்தரமா ஒரு மட்டையை பிடிப்பியா இருந்தா திரவம் மோர் ரசைக்கு சமாந்தரமா இந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு மட்டையை விட்டு அடைச்சு மட்டையோட கையால அடைச்சு பிடிப்பியா இருந்தா இதுல ஒரு உதவி விஷயம் அதே நேரம் இதுல ஒரு மட்டியை ஓட்டியை போட்டு மட்டியாலே இந்த கையாலேயோ கொத்தி பிடிப்பியா இருந்தா இதுலயும் ஒரு உதவி விஷயம் இப்ப இதுலமான உதவி விசையா இதுலமான உதவி விசையின் வருமானமா கூடவா இருக்கும்னு கேட்டா ஏற்பன் தான் கூட ஏன்னா அந்த இடத்துல நிலைய நோக்கம் தான் பெறப்போகுது ஏன்னா திரவம் இயங்குற விசைக்கு சமாந்தரமா ஒரு பரப்ப குடிக்க இயக்க நோக்கம் பெறாது இலைய நோக்கம் மட்டும்தான் பெறும் அப்ப அந்த இடத்துல நிலைய நோக்கம் மட்டும்தான் பெறுதா இருந்தா பரப்பு கூடின இடத்துல ஏது இந்த இடத்துல குறுக்கோட்டி பரப்பு கூடின இடத்துல நிலைய நோக்கம் கூடுவாரு அப்ப அதுல வர ஏற்பனோட விஷயம் இருக்கும் பெருசா இருக்கும் நெத்தோட விஷயம் குறைவா இருக்கும் அப்ப இயக்க திசைக்கு சமாந்தரமா ஒரு விஷயம் வருதா இருந்தா அது இலைய நோக்கு தர மட்டும்தான் வரும் இப்ப இந்த கேள்வி அந்த மாதிரி கிடையாது தியரியில வடிவா விளக்கமா கதைச்சிருந்தேன் இந்த கேள்வியும் இலகுவான கேள்விதான் அவ்வளவு பெரிய கதை இல்லை நல்லா படிக்கிற பாடத்துல தியரியில வச்சிருந்தா தியரியில கொஞ்சம் அந்த கிளாஸ் கட் பண்ணி அந்த விஷயம் பற்றி தெரியாம இருக்கிறார்கள் யோசிக்கிறார் புதுசா இருக்கு பார்க்க மற்றபடி இந்த விஷயம் தெரியுதுன்னா விளக்கமா கதைக்கிற விஷயம் அந்த கதைச்சிருந்தா அந்த கேள்வியில செய்திருந்தா இது ஒரு பல பழக்கப்பட்ட கேள்வி தான் புதுசான கேள்வி அப்ப இதுல ஒரு கலவு பிடிக்கப்பட்டிருக்கு அந்த கலப்புக்கு அதனோட குழாய் அப்படிங்கிற வச்சிருக்கீங்க சரியா இதுலயும் ஒரு பெறப்பட்டதுன்னா அந்த கலப்புக்கு பதிலா இதுல ஒரு குழாய் வைக்கப்பட்டது இதுல ஒரு குழாய் வைக்கப்பட்டது இந்த குழாய்க்கு மேல பிங் பாங் பந்து நோட்டுன்றது ரெண்டு மிதக்கக்கூடிய மாதிரி ரெண்டு வெயிட் குறைஞ்சமா இருந்தது சரியா ரெண்டு வெயிட் குறைஞ்சமா இருந்தது பிங் பாங் பந்து சொல்றது ரெண்டு வெயிட் குறைஞ்சமா இருந்தது அப்ப இது பாயின்றது திரவத்தின் பாய்தான் வழியும் பாய்தான் அப்ப இங்கே இருந்து இங்கே வழி ஓடினாலும் இங்கே இருந்து இங்கே வழி ஓடினாலும் நிலையாமுக்கு எவ்வளவோ அங்கதான் பந்தின் உயரம் கூட இருக்கும் அப்ப இந்த மாதிரி விசைக்கு இதுக்கு நிலையிலம் பந்து மேலே போதா இருந்தா இங்க பந்து மேலே உயரம் தான் சொல்லப்பட்டு ஹெச் இங்க பந்து மேலே உயரம் சொல்லப்பட்டு ஹெச் அப்ப எங்க நிலைய நோக்கம் கூடவா இருக்குமோ அங்கதான் என்ன இருக்கும் பந்துன்றது எதுவதுக்கு வரும் நிலைய நோக்கம் கூட நடந்தது அப்ப பியில இருந்து கியூக்கு வழி ஓடினாலும் கியூல இருந்து பிக்கு வழி ஓடினாலும் இங்கதான் நிலைய நோக்கம் கூடவா இருக்கும் எங்க எக்ஸில அப்ப எக்ஸின் உயரம் தான் கூடவா இருக்கும் எங்க இருந்து எங்க வழி ஓடினாலும் எக்ஸில வர பந்து உயரம் தான் கூடவா இருக்கும் அப்ப எங்க இருந்து எங்க வழி ஓடினாலும் ஏக்ஸ் இந்த தான் பெருசா இருக்கும் ஏச் வாயில பா எங்க இருந்து எங்க வழி ஓடினாலும் முதலாவது விட கொடுக்கிறார் கரோ
சரியா? 32வது வேலை செய்து முடிச்சாங்க. 38வது வேலையை பாருங்க, இடைக்கால வேலை செய்யல. 38வது வேலை. முப்பத்தெட்டாவது கேள்வி. பக்கமூன்றின் நீளம் 24 சென்டிமீட்டர் ஆகும். முறிவிட்டுட்டி 1.5 ஆகவும் உள்ள கண்ணாடி சதுரமிகு ஒன்றினுள்ளே சிறிய வளைக்குமுடி ஒன்று உள்ளது. ஒரு பக்கத்திலிருந்து கண்ணாடி குட்டியூடாக பார்க்கும்போது அப்பக்கத்தில் இருந்து 12 சென்டிமீட்டர் தூரத்தில் வளைக்குமுடி இருப்பதாக தோன்றுகின்றது. அப்ப எதிர்ப்பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது அப்பக்கத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் வளைக்குமுடி இருப்பதாக தோன்றும்? என்ன கேட்கப்படுறதா? இதெல்லாம் 38வது கேள்வி. 38. சரியா? ஒரு கண்ணாடி குத்தி ஆனா சொல்லப்பட்டது ஒரு சதுரமுகி வடிவான கண்ணாடி குத்தி. அதுல ஏதோ ஒரு தூரத்துல ஒரு வளைக்குமுடி ஒன்று இருக்கு. ஏதோ ஒரு தூரத்துல வளைக்குமுடி இருக்கு. இவ்வளவு தூரம் தெரியாது. ஆனா இந்த மொத்த தூரத்துல பட்டது 24 சென்டிமீட்டர். இந்த கண்ணாடி குத்திக்குரிய மொத்த தூரத்துல பட்டு 24 சென்டிமீட்டர். இந்த வளைக்குமுடியை ஒரு பக்கத்துல இருந்து பார்க்க சரியா? இந்த வளைக்குமுடியை ஒரு பக்கத்துல இருந்து பார்க்க எவ்வளவு தூரத்துல இந்த வளைக்குமுடி இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வளைக்குமுடியை ஒரு பக்கத்துல இருந்து பார்க்க எவ்வளவு தூரத்துல வளைக்குமுடி இருக்கிறதுனா எவ்வளவு பக்கமூடி நீளம் 24 சென்டிமீட்டராகவும் முறிவைட்டுட்டி 1.5 உள்ள கண்ணாடி சதுரமிகு ஒன்றினுள்ளே சிறிய வளைக்குமுடி ஒன்று உள்ளது. ஒரு பக்கத்திலிருந்து கண்ணாடி குட்டியூடாக பார்க்கும்போது அப்பக்கத்திலிருந்து 12 சென்டிமீட்டர் தூரத்திலே வளைக்குமுடி இருப்பதாக தோன்றுகிறது. இப்ப 12 இருக்கிறவன் தெரியுது. இந்த கண்ணாடியில முறிச்சுட்டு தரப்பட்டிருக்கு 3 மீட்டர். கண்ணாடியில முறிச்சுட்டு 3 மீட்டர். உனக்கு தெரியும் முறிவு சுட்டிக்கான சமன்பாடு என்ன இருக்கணும்னா உண்மையானத்தின் கீழ் தோற்றாளமாக போடலாம். முறிவு சுட்டிக்கான சமன்பாடு உண்மையானத்தின் கீழ் தோற்றாளமாக போடுவாங்க. முறிவு சுட்டி தரப்பட்டிருக்குது 3 மீட்டர். இப்ப உண்மையானம் எவ்வளவுன்னா தெரியாது. அது எக்ஸல் போகும். இது உண்மையிலேயே எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு வேற தெரியாது.
இதை நான் போட்டுக்கொள்ளும் நெக்ஸ்ட். தோற்றாலம் தான் தரப்பட்டிருக்கு பன்னெண்டு. பன்னெண்டுல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னா தோற்றாலம். தோற்றாலம் பன்னெண்டு. ரெண்டையும் பன்னெண்டையும் பற்றினா அவ்வளவு ஆறு. ஆறை பொழுது குறுக்க வரைக்கும் அவ்வளவு 18. உண்மையிலேயே 18 சென்டிமீட்டர் ஒருத்தர் படிக்க முடியுது எங்க இருந்து இடப்பகுதியில இருந்து. அப்ப இங்க இருந்து 18 சென்டிமீட்டர் ஒருத்தர் வலிக்கும் இருக்குதா இருந்தா இங்கால பக்கம் எவ்வளவு வரும் சொன்னா 24 பதினெட்டு வலிக்க முடியும். எவ்வளவு 6 சென்டிமீட்டர் வரும் இங்கால வாசலாம். அப்ப இங்கால உண்மையிலேயே 6 சென்டிமீட்டர் ஒருத்தர் படிக்க முடியுது. அப்ப இங்க இருந்து பார்க்கிற ஒரு ஆளுக்கு அந்த வலிக்குமொழி எவ்வளவு தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியும் மாதிரி தான் கேள்வி கேட்கப்படுது. இங்க இருந்து பார்க்கிறதுக்கு வலிக்குமொழி எவ்வளவு தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப இதுக்கு ஒரு சமன்பாட்டை போடலாம். உண்மையானத்துக்கு தோற்றியானம். உண்மையானது தான் இப்ப 6000. இப்ப முறிவு சுட்டிக்கான சமன்பாடு உண்மையானத்திற்கு தோற்றாளம். சரியா? முறிவு சுட்டிக்கான சமன்பாடு உண்மையானத்திற்கு தோற்றாளங்களை போடுவாய். முறிவு சுட்டிக்கான சமன்பாடு உண்மையானத்திற்கு தோற்றாளம். முறிவு சுட்டின வருமானம் 3 உண்மையானது இப்ப தெரியும் 6. தோற்றாளத்தின வருமானம் தான் காணவும் எவ்வளவு வேண்டுமே அதை நான் போடுறேன் x2 வேண்டுமே. தோற்றாளம் தான் காணவும். 3ஐயும் 6ஐயும் வெட்டினா 2 குறுக்க வரைக்கினா x2 வருமானம் 4 சென்டிமீட்டர். சரியா? இப்ப எவ்வளவு தூரத்துல அந்த வளைக்கும்படி இருக்கிற மாதிரி தெரியும் எனக்கு 14 சென்டிமீட்டர். ஆனா உண்மையா இருக்கிறது 6 சென்டிமீட்டர். இங்கால பகுதியில இருந்து 6 வளைக்கும்படி இருக்குது. ஆனா அந்த பாக்குற ஆளுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியும் கேட்டா 4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி தெரியும். 4 சென்டிமீட்டர் போட்டுருவா. 4 சென்டிமீட்டர் எத்தனாவது 5வது விட ஒருத்தனாரு 38வது. 38வது வேலை செய்தார்கள். 41வது வேலை செய்யலாம். 41வது வெளியே. அப்பத்தி இருபது அப்படிதான் சரியான விடை.
அஸ்வினி புளியானவளை 3 பேர் அப்புறம் பஜூரா சரி. வர்ஷினி சரி. அனஸ்டினா பிழை. நாற்பத்தி ஓராவது வெள்ளி. இசைக்கவியோனின் வீடு 256 பேர் ஆகும். இது சுடமானி கம்புடன் ஒடுக்க செய்யப்பட்ட போது செக்கனுக்கு 3 அடைப்புகள் வெட்டலாம். ஒரு இசைக்கவிந்த மீறப்பட்டது 256 ஹெர்ட்ஸ். ஒரு இசைக்கவிந்த மீறல் 256 ஹெர்ட்ஸ். இது சுடமானி கம்பியோடு ஒழிக்கப்பட்ட போது சரியா சுடமானி கம்பியோடு ஒழிக்க வைக்க செக்கனுக்கு 3 அடைப்பு கேட்குது. அப்ப எங்களுக்கு சுடமானி கம்பியோட மீறல் தெரியாது. அதை நான் போட்டு டேக் பண்ண வேணும். இப்ப செக்கனுக்கு 3 அடைப்பு கேட்குதா சுடமானி கம்பியில மீறல் ஒன்றில் 256 ரூபாய்க்கு 3 கூட வேற போகும் அல்லது 3 கூட வேற போகும். அப்ப சுடமானி கம்பியில மீறல் 256 இருந்து 3 கூடவா இருந்தா 259 இருக்கலாம். 3 குறைவா இருந்தா 253 இருக்கலாம். சுடமானி கம்பியில மீறல் இது சேர்க்க வந்து அப்ப சுடமானி கம்பியில மீறல் ஒன்றில் 259 அல்லது 253 இருக்கலாம். ஓகே 3 அடிப்பு கேட்டது. கம்பியின் அளவை குறைக்கப்பட்ட போது மீண்டும் செகனுக்கு 3 அடிப்பு கேட்குது. அப்ப இழுவையை குறைத்த இன்னும் சுடமானி கம்பியில மீறல் தான் உனக்கு கேட்கப்படுது. அப்ப கம்பியின் இழுவை குறைக்கப்படுதா இருந்தா சுடமானி கம்பியில மீறலுக்கான சமன்பாடு எண்ணிற்கு 2l ரூட் ஆஃப் டிஓவர் என்ற மாதிரி படிச்சிருப்பார். சுடமானி கம்பியில மீறலுக்கான சமன்பாடு எண்ணிற்கு 2l ரூட் ஆஃப் டிஓவர் என். சுடமானி கம்பியில தளங்கள் எண்ணிக்கை மாறாது. கம்பியின் நிறுத்த மாத்தையில கம்பியின் அலகு நிலத்தின் விசிமூலை மாறையில இழுவதான் மாற்றப்படுது. இப்ப சுடமானி கம்பியில இழுவையை குறைச்சா கம்பியில மீறல் குறையும். சுடமானி கம்பியில இழுவையை குறைச்சா சுடமானி கம்பியில மீறல் குறையும். இழுவையை குறைச்சா சுடமானி கம்பியில மீறல் குறையதா இருந்தா சுடமானி கம்பியில மீறல் 253 ஹெர்ட்ஸா இருந்திருந்தா இழுவையை குறைக்க 253 இருந்து இன்னும் மீறல் குறைஞ்சிருக்கும். 250 245 குறைஞ்சு போயிருக்கு. அப்ப திருப்பி நாங்க இசைக்கவரோட ஒழிக்க வைக்க வெறும் அடிப்பு மீறல் என்னவா இருக்கும்னா 3லும் பார்க்க பெரிய பிரமாணம் தான் பார்க்க. ஏற்கனவே 3 ஹெர்ட்ஸ் இருக்குது. 253 இருந்து இன்னும் மீறண்ட பிரமாணம் குறைக்கப்பட்டிருக்குமா இருந்தா 253 இருந்து இன்னும் மீறண்ட பிரமாணம் குறைக்கப்பட்டிருக்குமா இருந்தா அடிப்பு மீறல் 3லும் பெரிய பிரமாணம் தான் இருக்கும். அப்ப சுடமானி கம்பியின் ஆரம்ப மீறல் 253 இருந்திருக்க இயலாது. என்ன எழுதிய குறைஞ்சா மீறம் குறையும். மீறம் குறைஞ்சா என்ன மீறம் குறைஞ்ச மாதிரி இருக்குமா இருந்தா அடிப்பு மீறல் கூடத்தான் வந்து திருப்பி 3 வராது. அப்ப இழுவ குறைக்க திருப்பி 3 வருதா இருந்தா 259 இருந்தா இழுவைய குறைக்க மீறம் குறைஞ்சு 253 பெருமானம் கிடைக்கு திருப்பி என்ன செய்யலாம்னா 3 அடிப்பு வரலாம். 259 இருக்கிற மீறன் இழுவ குறைக்கப்படுறதால அது இந்த மீறம் குறைஞ்சி 253 இசைக்கோர் மீறல் 256 தாண்டி 253 கிடைக்கு திருப்பி என்ன செய்யலாம்னா ஏற்கனவே கேட்ட 3 அடிப்பு திருப்பி வேற சான்ஸ் இருக்கு. அப்ப விழுவையை குறைச்சா பிறகு திருப்பி 3 அடிப்பு வருதா இருந்தா சுரமானி கம்பியின் ஆரம்பம் வரும் 259. ஆனா உண்மை என்ன சொல்லி கேட்டது சுரமானி கம்பியின் இழுவ குறைச்சா பிறகு வரம் வரும். அப்ப சுரமானி கம்பியின் இழுவ குறைச்சா பிறகு வரம் கேட்டா 253 2வது விடைதான் பொருத்தம். 253 சரியா 2வது விட பொருத்தமா இருக்கும். இழுவையை குறைச்சா பிறகுதான் நம்ம ஊர்ல கேட்டது. இழுவையை குறைக்கும் முதல் கம்பியின் மீறல் கேட்டா 259 எல்லாம்
இழுவியை குறைக்க முதல் வாரம் 259, இழுவியை குறைச்சா 253. 41வது கேள்வி செய்தார்கள். 43வது கேள்வியை 43. 43 இந்தியோட 2001ஆம் ஆண்டு பேப்பர் முடியும் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 2002ஆம் ஆண்டு போயிடுவாங்க. அனஸ்டீனா சரியான விட, லக்தியாவும் சரியான விட. 43. தர்சினி சரியான விட. திருநவே சரி. அன்னிஜன் சரியான விடை. முப்பத்தி மூன்றாவது கேள்வி. ஒரு குறித்த அளவு பனிக்கட்டிக்கு மாறா விதத்தில் வெப்பம் வழங்கப்படுகிறது. வெப்பநிலை தீட்டாவானது நேரம் டியுடன் மாறும் விதம் முடிவிலே காணப்படுகிறது. பனிக்கட்டியின் தன்பப்பு கொள்ளவு சி ஆகும். பனிக்கட்டியின் உருகடன் தம்பரை வெப்பம் எல்லாகவும் இருப்பின் T2 என்பது T1 என்ற விகிதம் என்று ஏற்படுது. இப்ப இங்க மாறா விதத்துல வெப்பம் வழங்கப்படுதா இருந்தா வழங்கப்படுற வெப்பத்துக்கு சமன்பாடு Q7 ms தீட்டான மாதிரி போடலாம், அல்லது ml மாதிரி போடலாம். Q7 ms தீட்டா, அல்லது ஒரு கேக்க வழங்குற வெப்பம் சொன்னா Q7 ml மாதிரி போடலாம். ஒரு கேக்க வழங்குற வெப்பம் Q7 ml. ஏற்கனவே பனிக்கட்டிக்கு தான் வெப்பம் வழங்கப்படுதா இருந்தா பனிக்கட்டி ஆரம்பத்துல -20 இருக்கு. பனிக்கட்டி ஆரம்பத்துல -20 இருந்தா வெப்பநிலை சைவர் வாசியை கூடுது. அதுக்கு வழங்குற வெப்பம் வந்து ms தீட்டா. வழங்குற வெப்பத்துக்கான சமன்பாடு என்ன தெரியுங்களா உனக்கு? வெப்பத்துக்கான சமன்பாடு என்ன போடலாம்னா வலுதர நேரம் வந்து போடலாம். இல்ல ஒரு செகண்ட் வழங்குற வெப்பம் தான் P, டெவல் எடுத்தா
டி சர்க்கிள் வழங்குற வெப்பம் கேட்டா கியூ சமன் பிக்கு நம்ம சரி. இப்ப இதுக்குள்ள வழங்குற வெப்பத்தின் வருமானம் வலு மாறிலியா இருந்தா வலுத நேரத்தின் வருமானம் T1. இதுல எதுக்கு வளர்த்துட்டு வழங்குற வெப்பம் வலுத நேரத்தை அளவிடிச்சுன்னா வழங்குற வெப்பம் பேர் திணிவின் வருமானம் இன்னொன்று எடுத்துக்கொள்வோம். பனிக்கட்டின் தன்பு கொண்டு வந்துடப்பட்டிருக்கு சி. அதற்குரிய வெப்பநிலை மாற்றம் 20. அதற்குரிய வெப்பநிலை மாற்றம் 20. இப்ப இதுக்குள்ள வழங்குற வெப்பத்துக்கு என்ன பண்ணலாம்னா அதே அளவை தான் பயன்படுத்தி வழங்குறோம்னா பி மாறாது. நேரம் என்ன போகலாம் T2. திணிவு அதே பனிக்கட்டி தான் பார்த்துட்டு இருக்கும் ஏம். ஆனா அதற்குரிய ஒருங்கிணைந்த வெப்பத்திற்கு ஏம் இப்ப ஒன்றால பிரிக்க விதியா இருந்தா இத ஒன்றால பிரிக்க விட்டா பி பி பட்டப்பட்டது. அப்ப உனக்கு என்ன விட வேணும்னா T1 T2 பெருமானம் எங்கும் பட்டுப்பட்டது 20 சி என்கிற 2 பேரும் T1 T2. ஆனா ஒன்றாவது என்ன கேட்டவன் T2 T1 தான் கேட்டவன். இப்ப T2 T1 கேட்டா எல் 20 சியா சரியா T2 T1 சொன்னா எல் 20 சியா இருக்கும் T2 T1. அப்ப T2 T1 எல் 20 சி என்ன விடை 4வது கொடுக்கிறாரு 43வது 44 கழிக்கும்படியே போடுவோம் 44 செய்யலாம் 44 கழி 44 செய்தாக்கள் 53 செய்யலாம் 53 செய்தாக்கள் 59 செய்யலாம் அவ்வளவுதான் 2000 ஆண்டு செய்யக்கூடிய வழி மிச்சம் 2002 ஆகும். பக்திகா சரியான விடை 4. அனிஜன் சரியான விடை வர்ஷினி சரி தர்மிகாவும் சரியான விடை சரிகார்
44. இலட்சிய வாயு ஒன்று உரைத்த பொருளங்களிலே வைக்கப்பட்டுள்ளது. ஒரு இலட்சிய வாயு ஒரு பொருளத்துக்குள் அடைக்கப்பட்டிருக்கு. இலட்சிய வாயு ஒன்று உரைத்த பொருளங்களிலே அடைக்கப்பட்டுள்ளது. ஒரு இலட்சிய வாயு பொருளத்தினுள்ளே சேர்க்கப்படுகிறது. அப்ப இதுக்குள்ள நான் சும்மா கிடைக்கிற ஹீலிய நிற்கிறாருந்தா இதுக்குள்ள வந்து இன்னொரு வாயு செய்யணும். அப்ப நியோன செய்கிறது போதும். வேறொரு இலட்சிய வாயு அது பொருளத்தினுள்ளே சேர்க்கப்படுகிறது. இரண்டாம் வாயுவை சேர்க்கும் முன்பாகவும் அது ஏ. இரண்டாம் வாயுவை சேர்த்த பின்பும் அது பி. கொள்கலத்தினுள்ளே அமுக்கம் டி ஆனது வெப்பநிலை டியுடன் மாறும் விதத்தை மிகச்சிறந்த முறையில் வகை குறிக்கும் வரை. இப்ப உனக்கு தெரியும் ஒரு வாயுக்கள் சம்பந்தமான கேள்வி வருதா இருந்தா அமுகத்துக்கான சமன்பாடு பிவி சமன் என்ன வாயுக்கள் சம்பந்தமான கேள்வி வந்து அமுகத்துக்கான சமன்பாடு பிவி சமன் எண்ணாற்றி என போடுவார். இதுல பிக்கும் டிக்கும் தான் விலை கேட்கப்படுறது. அப்ப பி சமன் என்ஆருக்கு வி இன்டு டி என்ன மாதிரி போடலாம். அப்ப விளைவு என்ன வேறுபட்டா y சமன் என்எக்ஸ் என்ன மாதிரி வரும். விளைவு y சமன் என்எக்ஸ் இது எக்ஸ் இது படிக்கிறேன் இது y. அப்ப இதுக்குரிய அமுக்கத்துக்கும் வெப்பநிலைக்குமான வேலை வேண்டாம். இந்த விளைவிட படித்திறன் என்ன வேறுபடுதுன்னா இன்னார் வி என்று. அப்ப முதல் வாயுவை இரண்டாம் வாயுவை சேர்க்க முன்பாக சொன்னா ஆறுண்ட பெருமானம் பியிட பெருமானம் மாறப்போவதில்லை. இரண்டாம் வாயுவை சேர்த்தாலும் இரண்டாம் வாயுவை சேர்க்க முதல் என்ன மாற்றம் இருக்குன்னு சொன்னா மூலணிக்கு கூட வேற இரண்டாம் வாயுவை சேர்த்தா பிறகு இரண்டாம் வாயுவை சேர்த்தா பிறகு மூலணிக்கு கூட வேற இந்த இரண்டாம் வாயுவை சேர்த்தா பிறகு விளைவிட படித்திறன் கூட வேற. இரண்டாம் வாயுவை சேர்க்க முதல் விளைவு இந்த மாதிரி இருந்திருக்குமா இருந்தா இரண்டாம் வாயுவை சேர்த்தா பிறகு விளைவு இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்ப இது என்ன விளைவா இருந்தா இரண்டாம் வாயுவை சேர்த்தா பிறகு படித்திறன் கூட வேற இருக்கும். படித்திறன் கூட இல்லை என்ன விளைவிட சாய்வு கூட இந்த இரண்டாம் வாயுவை சேர்த்தா பிறகு மூலணிக்க கூட மூலணிக்க கூட படித்திறன் கூட படித்திறன் கூடனா விளைவிட சாய்வு கூட வேற. சேர்க்க முதல் ஏ படித்திறன் கூட வேற இருக்கும். சேர்த்தா பிறகு பி படித்திறன் கூட வேற இருக்கும். சேர்த்தா பிறகு விளைவிட படித்திறன் கூட சேர்த்தா பிறகு வேற வேலைதான் பின்னு சொன்னா என்ன விலை கொடுத்து வேற இருக்கு. விலைக்கு வயசுமன் எம்எக்ஸ்எல் வடிவத்துக்கு வேறுபடுமா இருந்தா முதலாவது வெளியிடாது. சரியா 32 ஒண்ணு பூஜ்ஜியம் 36 இருக்கும். முதலாவிட வெளியிடாது என்ன 32 போயிரு பி ஏயும் பியும் 32 தான் போயிருக்கணும். அதனால பிக்கு தான் படுத்திறன் கூட இருக்கணும். பிக்கு தான் படுத்திறன் கூட இருக்கணும் இருந்தா இப்போ இரண்டாவது மூன்றாவது தான் வயசுமன் எம்எக்ஸ் என்ன வேலை. நாலாவது வேலை எடுப்பீங்க இருந்தா அதுல வெட்டு துண்டு வருகிறது. அப்படி அஞ்சாவது படத்துல பூர்ண மாதிரி வருது அதாலையும் கூட. அப்ப 2 அல்லது 3 தான் பெறணும். ரெண்டாவது மூன்றாண்டு பார்த்தா பிக்கு படத்துல கூட இருக்கணும் ரெண்டாவது. சரியா பிக்கு தான் படத்துல என்ன இருக்கணும் கூட இருக்கணும் இயல்பா இருக்கணும். ரெண்டாவது ஒருத்தனா இருக்கு 53வது வெளியே பேர் 53வது 53வது வழி லப்டியா கட்டிக்காரி விலைக்கு விலையை போட்டா சரி 53வது வெளியே பாருங்க. அனஸ்டினா சரியான விலை கட்டிக்காரு. வர்சனி சரியான விலை கட்டிக்காரு கட்டிக்காரு. விட போடுற மாதிரி தெரியும். கொஞ்சம் பிள்ளைலாம் பார்த்து பார்த்து விட போட்டு கொண்டிருக்கணும். அந்த பழக்கையில இருந்து போய் பார்ப்பா போன் பார்க்குறியா இல்லாட்டி மீசில இருந்து எழுதி எழுதி பார்க்கறியா தெரியல. அனைத்தும் சரியான விலை கட்டிக்காரு. சரியா எத்தனாவது வழி 53 53வது வழி.
ஒரு இலட்சிய வாயு பிவி வெளிப்படத்தில் காணப்படுகிறவாறு ஒரு சக்கர செய்முறைகளாக கொண்டு செல்லப்படுகிறது. யூபி யூஏஎம்மாக பிரதிநிதிப்படுகிறது. யூபின்ற பெருமானம் பெருசா இருக்குதா யூஏன்னு பார்க்க அது உங்களுக்கு உங்களால் தெரிஞ்சிருக்கணும். அகச்சக்தி எங்க உள்ளதா இருக்கும், வெப்பநிலை கூட இடத்துல அகச்சக்தி கூடவா இருக்கும். அப்ப ஏயில இருக்கிற வெப்பநிலையிலும் பார்க்க பியில இருக்கிற வெப்பநிலை கூட சரியா, பியில இருக்கிற வெப்பநிலை பெருமானம் என்ன இருக்கும்னா கூடவா இருக்கும். ஏயில வெப்பநிலை பார்க்க பியில வெப்பநிலை கூட. ஏனென்றா ஒரு வாயு அடைக்கப்பட்ட வாயுக்கு அமுக்கத்துக்கு மின்னோட்டத்துக்கு விலை விளையாடுறதுன்னா பிவி சமன் என்ஆர்டியில அடைக்கப்பட்ட வாயுள்ள என் மாறாது, ஆர் மாறாது, பிவிக்கு தான் விலை விடுறோம். அப்ப பிவி பெருமானம் என்ன இருக்கும்னா வெப்பநிலைக்கு நிறுவனம். பிவி பெருமானம் வெப்பநிலைக்கு நிறுவனம் உள்ளதுன்னா பிவி பெருக்கம் கூடிய இடத்துல என்ன இருக்கும்னா அந்த வாயுக்குரிய வெப்பநிலையும் கூட வேற இருக்கும். இப்ப பிவி பெருக்கம் கூடிய இடத்துல வாயுல வெப்பநிலை கூட ஏயில பிவி பெருக்கம் பிஏ குறைவு, ஏயில பிஏ குறைவு பிஏ குறைவு, பியில பியில பெருமானம் கூட பியில பெருமானம் கூட. அப்ப பியில என்ன இருக்கும்னா பிவி பெருக்கம் கூட பியில வெப்பநிலை கூட. வெப்பநிலை கூட இடத்துல வாயுக்காக சக்தியும் கூட வேற இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பழைய பேருக்கெல்லாம் தெரியல. பியில அகச்சக்தி கூடின மாதிரி. ஓகே, பின்வரும் கூட்டுகளை கருதுக. ஏ கூட்டு ஏ கூட்டு முழு செய்முறைக்கு வாயுவினால் செய்யப்படும் தேறிய வேலை நேர்புறமானதுடையது. இப்ப சர்க்கரை செய்முறையா இருந்தா அந்த சர்க்கரத்தின் வரப்பட வேண்டியதா இருக்கும்னா செய்யப்பட்ட வேலையே தெரியும். சர்க்கரை செய்முறையா இருந்தா சர்க்கரத்தின் வரப்பட செய்யப்பட்ட வேலை. அது வலஞ்சுழி சக்கரமா இருந்தா வாயுவால செய்யப்பட்ட வேலையா இருக்கும். இடஞ்சுழி சக்கரமா இருந்தா வாயு மீது செய்யப்பட்ட வேலையா இருக்கும். இது வலஞ்சுழி சக்கரமா இருக்கிறதால இது வாயுவால செய்யப்பட்ட வேலையா இருக்கும். அப்ப சரி, இது வலஞ்சுழி சக்கரம். அப்ப முழு செய்முறைக்கும் வாயுவினால் செய்யப்படும் வேலை மேற்பெருமானத்தில் இருக்கின்றது. சரி, பி கூட்ட பேர் பாதை ஏ டு பி வழியே வாயுவை கொண்டு செல்லும் போது வெப்பம் உறிஞ்சப்படும் அதே வழி பி டு ஏ வழியே வாயுவை கொண்டு செல்லும் போது வெப்பம் விடுவிக்கப்படும். ஏ டு பிக்கு வாயுவை கொண்டு போனா வாயுவை கொண்டு போயிருக்கு வளர்க்கிற வெப்பத்துக்குரிய சமன்பாடு சொன்னா டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ தான் ஒரு வாயுக்கு வழங்கப்படுற வெப்பத்துக்கான சமன்பாடு. இப்ப இந்த பெருமானம் பிளஸா இருக்குமா இருந்தா இந்த பெருமானம் பிளஸா இருக்குமா இருந்தா இந்த பெருமானம் பிளஸ் என்னவே இது பிளஸ் என்ன வழங்கப்பட்ட வெப்பம் அல்லது வாயு உறிஞ்சிற வெப்பம். நாங்க வழங்குறது தான் வாயு உறிஞ்சி. இப்போ தெரியும் ஏயில இருந்து பிக்கு போயிட்டு அகச்சக்தி கூடுது, அகச்சக்தி கூடினா பிளஸ். ஏயில இருந்து பிக்கு போயிட்டு கனவளவு கூடுது, கனவளவு கூடினாலும் பிளஸ். கனவளவு கூடினா டெல்டா டபுள் பிளஸ். ஏன்னா செய்யப்பட்ட வேலை டெல்டா டபுள் டூக்கான சமன்பாடு அமுக்கம் தர கனவளவு மாற்றம். இதுல மாறா அமுக்கம் வந்தா மாறா அமுக்கம் தர கனவளவு மாற்றம், அமுக்கம் அதிகரிக்குமா இருந்தா சராசரி அமுக்கம் தர கனவளவு மாற்றம் கூடுவாய். இதுல கனவளவு கூடுற மாதிரி வேலை வேணுமா இருந்தா அது வாயுவால செய்யப்பட்ட வேலை. கனவளவு அதிகரிக்கிற மாதிரி வேலையை வந்திருந்தா அது வாயுவால செய்யப்பட்ட வேலையா இருக்கும் பிளஸ். கனவளவு குறையிற மாதிரி வேலையை வந்திருந்தா வாயு மீது செய்யப்பட்ட வேலையா இருக்கும் மைனஸ். ஓகே, ஏல இருந்து பிக்கு போயிட்டு கனவளவு கூடுது. இப்ப வாயுவால வேலை செய்யப்படும், வாயுவால வேலை செய்யப்பட்டா பிளஸ். அகற்றத்தை கூடினாலும் பிளஸ், இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் தான் இந்த விடையும் பிளஸ் தான். அப்ப ஏல இருந்து பிக்கு போயிட்டு வாயு வந்து வெப்பத்தை உறிஞ்சிருக்க வேணும் அல்லது வாயுக்கு நாங்க வெப்பத்தை வழங்கி இருக்க வேணும். அந்த பெருமானம் தான் பிளஸ் மாதிரி காய்ச்சி. பியில இருந்து ஏக்கி விலைக்கு பியில இருந்து ஏக்கி விலைக்கு டெல்டா கியூ சமன் போகுது டெல்டா கியூ பிளஸ் டெல்டா டபுள் டூ மேலே போகும். பியில இருந்து ஏக்கி விலை பியில இருந்து ஏக்கி விலைக்கு கனவளவு குறையிற மாதிரி விலையை வருது. கனவளவு கூறின இடத்துல இருந்து கனவளவு குறைஞ்சதுக்கு போயிருக்கு. இப்போ வாயு மீது வேலை செய்யப்படுது மைனஸ். அகச்சக்தி கூறின இடத்துல இருந்து அகச்சக்தி குறைஞ்ச இடத்துக்கு விலை வருது. அப்ப அகச்சக்தி இந்த பெருமானமும் மைனஸ். இதுக்கு மைனஸ் இதுக்கு மைனஸ் தான், இது ரெண்டு பெருமானம் தான் இது. அப்ப இதுக்கு மைனஸா இருக்கு. இது மைனஸ் என்றா தொகுதியில இருந்து வெப்பம் விடுவிக்கப்படணும். தொகுதியில இருந்து வெப்பம் விடுவிக்கப்படணும் இருந்தா அது மைனஸ். தொகுதியில இருந்து வெப்பம் விடுவிக்கப்பட்ட மைனஸ். அப்ப பாதை ஏபி வழியே வாயுவை கொண்டு செல்லும் போது வெப்பம் உறிஞ்சப்படும் அதே வரை பிஏ வழியே வாயுவை கொண்டு செல்லப்படும் போது வெப்பம் விடுவிக்கப்படுகிறது. பி கூட்டு செய் சி கூட்டு சி கூட்ட செயல்முறையின் தொடக்கத்தில் வாயுவின் வெப்பநிலை செயல்முறை இறுதியில் வாயு வெப்பநிலை சமன். இங்க தொடக்கம் வந்தது வேதான், முடிவென்றது வேதான். தொடக்கத்திலேயும் முடிவிலேயும் வெப்பநிலை சமனா இருக்கும். அது சரி, ஏழும் பார்க்க வீடு வெப்பநிலை கூட தொடக்க முடிவுன்றது தொடக்கம் ஏன்னா முடிவு மேதான்.
அப்ப ஏபிசி எல்லா கூட்டும் சரியானது என்ற மாதிரி வரும். 5வது பொறுத்த மாதிரி இருக்கும். 53வது கேள்வி. சரியா? 53 5வது. இப்ப நீ பார்க்க வேண்டிய கேள்வி 59. இதோட 2020ஆம் ஆண்டு பேப்பர் பினிஷ்ட். எல்லாம் முடிச்சு. மிச்சம் நீங்க செய்யலாம். படிப்பிட்டா கூட செய்யலாம். திருப்பி இன்னொரு ரவுண்ட் கடைசி கட்டம் எக்ஸாமுக்கு முதல் இன்னொரு ரவுண்ட் திருப்பி வரைக்கு விடுபட்ட கழிச்சு கொள்ளலாம். இப்ப 59வது வெளியே பார்த்து கொள்றோம். நீங்களுடைய ஸ்கூல் இல்லையா எடுக்கலாம் நினைக்கிறேன். எடுப்பானி பாடுறோம். மெசேஜ் பண்ணுவா. எடுக்கவானி பாடுவா. ஒரு ஆள் மட்டும்தான் எடுக்கிற போடுறோம். மிச்சாக இப்பாடுவோம். அப்படியே ஓகே. நிறைய பேர் இருக்கலாம். அடுத்த கேள்வி பாருவா. 59வது கேள்வி. இங்க வளமையாக ஒரு காலநிலை இதே மாதிரி ஒரு நான் கால மக்கள் எதிர்ப்பு தொடர்ச்சியா அப்படி நீங்க திருநானூறு கட் பண்ணால் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 எம்சிக்கு செய்தாரு. 10 நாள் செய்தா 100 எம்சிக்கு வந்து எவ்வளவு விஷயம் எழுதுல. இந்த சிஸ்டம் இன்ஜினியர் வேற நல்ல சிஸ்டம் காலமே எழுதி கிளாஸ் செய்யுது கேள்வி செய்யறது படிக்க வார்த்தை விஷயம் பண்ற மாதிரியும் இருக்கும். கேள்வி செய்யற மாதிரியும் இருக்கும். மிக மிக பெனிஃபிட்டான விஷயம். இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு இப்ப நான் அன்றைக்கு கேள்வி செய்தா கூட 10 நாள் 50 எம்சிக்கு வந்துடும். சரியா? 50 எம்சிக்குள்ளேயே எவ்வளவு விஷயம் இருக்கும். யோசிச்சு பார்க்கலாம். எவ்வளவு விஷயம் படிப்பு விஷயம் திருப்பி பார்க்கலாம். பரவாயில்ல. 59வது கேள்வி. ஹைட்ரோல வந்து கேள்வி 59. ஐம்பத்தி ஒன்பது. ஒளிவில் காணப்படலவாறு குழாய் ஒன்று திரவம் உள்ளது. குழாய் கிடையாக வலப்பக்கமாக ஒரு மாறா ஆர்முகளுடன் இயங்க செய்யப்படும் போது குழாயின் இரு உயரங்களிலும் உள்ள திரவ நிலைகளின் உயரங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம். வலப்பக்கமா ஒரு மாறா ஆர்முகளை கொண்டு போனா இந்த நீளம் வந்து திடப்பட்டிருக்கே. சரியா? இந்த நிலத்தின் பெருமானம் திடப்பட்டிருக்கே. இது வலப்பக்கமா ஒரு மாறா ஆர்முடன் நகர்த்தப்படுறதா இருந்தா
உள்ள இருக்கிற பொருட்களுக்கு என்ன இருக்குன்னா எதிர்பக்கமோ ஒரு ஆரம்ப உள்ள திரவத்துக்கு திரவம் எதிர் திசையில போய் என்ன செய்யும் நகரப்பா. இது பக்கமா ஈகால பக்கமா ஒரு மாற ஆண்கள் ஏயோட கொண்டு செல்லப்படுதா. இந்த படத்தின் அமைப்பு எப்படி வேணுமெண்டா இப்படி ஒரு செட்டப்லாம் இருக்கிறப்பா. இந்த செட்டப்ல திரவம் என்ன செய்யும்னா சாயவாக இருப்பாங்க. இந்த செட்டப்ல திரவம் சாயவாக இருப்பாங்க. ரெண்டு புயங்களையும் உண்டு. திரவ மட்டத்தின் வித்தியாசம் என்ன இருக்கும் தான் கேட்கப்பட்டிருக்கு. ரெண்டு புயங்களுக்கு முடிய வர திரவ மட்ட வித்தியாசம் எவ்வளவு இருக்கும் தான் கேள்வி. ஏண்டா இந்த பெருமானத்திலிருந்து இந்த உயரம் சரியா இந்த உயரம் எச்சின பெருமானம் என்ன இருக்கும் தான் கேட்கப்பட்டிருக்கு. இந்த திரவ மட்ட உயர வித்தியாசம் எச்சின் வேறு. அதனால பக்கம் ஏன் நேரம் உள்ள போனா இந்த எச்சின் வேறு. இது இருக்க திரவம் சூழலாகி இருக்கு விஞ்ஞான பக்கம் திரவம் மேல இருக்கு. அதுக்கு என்ன காரணம் விஞ்ஞான பக்கம் இது ஏயோட போனா உள்ள இருக்கிற திரவங்களுக்கு எதிர்பக்கமா ஏன் நேரம் உள்ள இருக்கிற திரவத்துக்கு எதிர்பக்கமா ஏன் நேரம் மாறத்தால விஞ்ஞான பக்கம் அடிச்சு மேல வைப்பார். அப்ப அந்த விலையில் ஆரம்புவதற்கு செங்குத்தாத்தான் திரவ அமைப்பிற்கு இருக்கு. விலையில் ஆரம்புவதற்கு செங்குத்தாத்தான் காரணம் திரவ அமைப்பிற்கு இருக்கு. அப்ப இங்க விலையில் ஆரம்புன்னு சொன்னா நான் இந்த கோணத்தை எடுத்துக்கொள்ளும் டீட்டா. இந்த கோணத்தை எடுத்துக்கொள்ளும் டீட்டா. இங்க விலையில் ஆரம்புன்னு சொன்னா இந்த திசையில இப்ப ஏன் ஆரம்பம் ரூபாயிருக்கு. ஏற்கனவே கீழ் நோக்கி புவியீர்ப்பு பரப்புகள் ஜி இருந்திருக்க போதும். இந்த ரெண்டுக்குமான விலையில் ஆரம்பம் சொன்னா இந்த மாதிரி தான் விலையில் ஆரம்பம் இருந்தா அந்த விலையில் ஆரம்பங்களுக்கு செங்குத்தா தான் இந்த திரவ அமைப்பிற்கு வேற மாதிரி திரவம் இருக்கு. விலையில் ஆரம்பங்களுக்கு செங்குத்தா. ஓகே. இப்ப இது டீட்டாண்டா இது அப்படியே நீ கீழே இது டீட்டாண்டு இது 90 மைனஸ் டீட்டாண்டு வரும் இந்த கோணம். அப்ப இது 90 மைனஸ் டீட்டாண்டு வருதாண்டா இது 90 மைனஸ் டீட்டாண்டா இந்த கோணம் என்ன இருக்கும் டீட்டா வேறு. சரியா அந்த வந்த கோணம் என்ன இருக்கும் டீட்டா டீடாக்கு ஈக்குவலப்பட்ட கோணம். அப்ப இது ஒரு விலையில் ஆரம்பங்களுக்கு ஒரு பாவி முக்கோணம் இருக்குதுன்னா இந்த திசையில என்ன இருக்கணும் அந்த ஏழு ஆரம்பங்கள் கீழ் நோக்கி என்ன இருக்குன்னு சொன்னா புவியீர்ப்பு ஆரம்பங்கள் ஜி இருக்குது. தொடக்கத்தை முடிவை முனைக்கிறேன் என்ன இருக்குன்னா விலையில் ஆரம்பங்களா இருக்கு. அதுதான் நான் ஏ டேஷ் இந்த மாதிரி போட்டேன் விலையில் ஆரம்பங்கள். இப்ப டீட்டான்றது ஏ டேஷுக்கும் ஜிக்கும் விடப்பட்ட இந்த கோணம் தான் டீட்டா. இந்த கோணம் தான் டீட்டா போடுது. சரியா இதுல வர கோணம் டீட்டா. இப்ப இதுல டேன் டீட்டாவுக்கான போக போடுவீங்களா இருந்தா டேன் டீட்டாவுக்கான போக போட்டா எதிர்பக்கத்திற்கு அயற்பக்கம் ஏ ஜி போடலாம். அதே tan θ இதுல தூரத்தை வச்சு கொண்டு போடலாம். என்ன இதுல tan θ தூரத்தை வச்சு கொண்டு போட்டா தூரத்தை வச்சு கொண்டு வந்து போனீங்கன்னா இதைத்தான் நான் தீட்டா போட்டு காரியம். அப்ப இது ஏச்சா இருக்கும் இது என்ன இந்த தூரத்தை வச்சு கொண்டு டீட்டா போட்டா அதே tan θ இது ஆரம்ப சார்பா போட்டேன் தூரத்தை வச்சு கொண்டு போட்டா அதே tan θ h/g அடிவேறு. சரியா சரி h/l அடிவேறு தூரத்தை வச்சு கொண்டு போட்டா h/l உனக்கு h போகுது. அப்ப h இந்த பிரமாணம் என்ன இருக்குன்னா a into g into L இருக்கும். சரியா எச்சுக்கான பிரமாணம்டா a into g into L. எனக்கு திரவ அமைப்பதற்கு விலையிலார்ந்து செங்குத்தா இருக்கு. அப்ப விலையிலார்ந்து செங்குத்தா தான் திரவ அமைப்பதற்கு இப்ப விலையிலார்ந்து உள்ள அந்த a ஆலையும் g ஆலையும் வந்திருக்கும். ஏற்கனவே விலையிலார்ந்து சொல்லுவாங்க ஓய்வா இருந்தா g தான் விலையிலார்ந்து உயிர் காரணம். அப்ப அதுக்கு இது மாதிரி திரவ அமைப்பதற்கு வெளிக்குது. ஏற்கனவே திரவ அமைப்பதற்கு g அதுக்கு இது மாதிரி வந்திருக்கு. இப்ப விலையிலார்ந்து வாப்பியா இருந்தா அதுக்கு சுதந்திர வேறுதலா இருக்கு. நம்ம ஏச்சு காணலாம்.
இன்றைக்கு இவ்வளவு தான். நாளைக்கு 2002ஆம் ஆண்டு பேப்பரோட சந்திக்கும். நாளைக்கு 2002ஆம் ஆண்டுல வர செய்யக்கூடிய தொழிலாளர் செய்து பார்த்துட்டு நாளை 6 கிளாஸ் பண்ணி கொடுக்கும். ரைட். நாளைக்கு